ஹலோ பிரைஸ்லாம், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 119ஆம் அதிகாரத்தில் 92ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதம் வாசிக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதாய் இருக்கிறது. அதே போல் நம்முடைய துன்பத்தில், நம்முடைய துக்கத்தில், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் அந்த வசனங்களை வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது, நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இது மனிதனால் எழுதப்பட்டதா இருந்தாலும் தேவ ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இந்த வேத பகுதியை நான் படிக்கிறேன். என்னோடு நீ பேசுங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்ய, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவரிடத்தில் நீர் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்ம வாசிக்கப்படுகிற வேத பகுதியிலிருந்தே அதன் மூலமாகவே நம்மோடு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வேதமே அவர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் அவர்களோடு பேசுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். அதை வைத்து ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அதை நம்புகிறார்கள். அதை வைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலையும் கூட நாமும் கூட அவனுடைய வேதத்தை விரும்பி வாசிக்க வேண்டும். அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது படிக்கிற அந்த வேத பகுதியிலிருந்தே ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன என்று ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட, இந்த வார்த்தைகள் கண்களின் வழியாக உள்ளே போய் நம்முடைய இருதயத்தில் பதியும். அதே போல் மனசுக்குள்ளே போய் அவைகள் நம்மோடு கூட பேசுகிறதாய் காணப்படுகிறது. விசுவாசத்தோடு வாசிங்க. ஆண்டவர் அதுதான் நம்முடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவைகள் மனிதனுக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்துகிறது, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, நிம்மதியை ஏற்படுத்துகிறது. எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடிய பலனை அந்த வசனங்கள், அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் வசனத்தை வாசிங்க, விரும்பி வாசிங்க, விசுவாசித்து வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசித்து பிரார்த்தனை செய்வோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான சுதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதம் மாத்திரம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக, அவைகள் என்னை தேற்றாமல், எங்களை ஆற்றாமல், எங்களுடைய காரியத்தை என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்கே போக வேண்டும், எங்கே வர வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் ஆலோசனை சொல்லாமல் இருக்கும் என்றால் எப்பொழுதோ நாங்கள் சீர்கெட்டு அழிந்து போயிருப்போம். இந்த நாளில் கூட உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றி இன்றைக்கும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளை வாசிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுங்க, அவர்களோடு கூட இருந்து ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே நீரே உடைய வார்த்தையை வாசிக்கிற யாரெல்லாம் விரும்பி விசுவாசித்து வாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரியாதி செய்து வழிநடத்தி நாமத்தை மயமப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றே கிறிஸ்து நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வேதத்துள்ள வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். வாசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை உணர்வீர்கள். ஆமேன், ஆமேன்.